சரி, நாம் வாய்ஸ் கால் டெம்ப்ளேட் ஐபொறி பயன்படுத்தி உடனடி அழைப்பை ஏற்படுத்தலாம். பயனர் கால் நவ் பட்டனை சொடுக்கும்போது உங்கள் குழுவோட உடனே தொடர்பு கொள்ளலாம். அழைப்பு ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்கு பயனர் மூலம் வாட்ஸ்அப் அழைப்புகளை தொடரவும் அனுமதி கிடைக்கும். ஆனால் வணிகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட அழைப்புகள் 24 மணி நேரத்தில் 5க்குள் மட்டுமே வரையறுக்கப்படுவதை நினைவில் வைக்கவும். இப்போது வாய்ஸ் கால் டெம்ப்ளேட் ஐ உருவாக்குவது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலில் டாஷ்போர்டின் மேல் வலது கோணம் உள்ள உங்கள் சுயவிவரம் சின்னத்தை கிளிக் செய்யவும். அடுத்ததாக செட்டிங்ஸ் ஐ கிளிக் செய்யவும். பிறகு இடது மெனுவில் சாட்பாட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஐ தேர்வு செய்யவும். பிறகு வாட்ஸ்அப் ஐ தேர்ந்தெடுக்கவும். கடைசி டெம்ப்ளேட் மெசேஜஸ் ஐ தேர்வு செய்யவும். இப்போது புதிய வடிவமைப்பை உருவாக்க நியூ டெம்ப்ளேட் ஐ கிளிக் செய்யவும். உங்களுடைய வடிவமைப்புக்கு தேவையான பெயரை எழுதவும். இப்போது மார்க்கெட்டிங் எனும் வடிவமைப்பு வகையை தேர்வு செய்யவும். வடிவமைப்பு வகையிலிருந்து வாய்ஸ் கால் ஐ தேர்வு செய்யவும். அப்ப உங்களுக்கு வடிவமைப்பிற்கான தேவையான மொழியை தேர்வு செய்யவும். அடுத்ததாக பாடி பகுதியில் உங்கள் செய்தியை எழுதவும். அதை தனிப்பயனாக்க விரும்பினால் நீங்கள் மாறிலிகளை பயன்படுத்தலாம். இதற்காக பாடி கார்டின் இடது கீழே உள்ள ஆட் வேரியபிள் வெர்டெப்ரட்டை கிளிக் சென்று மாறிலிக்கு ஒரு பெயரை கொடுத்து ஆட் வேரியபிள் ஐ கிளிக் செய்யவும். அக்கழுடைய செய்திக்கு ஒரு எமோஜி சேர்க்க விரும்பினால் பாடி கார்டின் கீழே உள்ள வலது மூலையில் உள்ள எமோஜி சின்னத்தை கிளிக் செய்யவும். உங்களுடைய வலைத்தளத்திற்கு ஒரு பட்டனை சேர்க்க விரும்பினால் ஆட் பட்டன் ஐ கிளிக் செய்யவும். இந்த வடிவமைப்பில் நீங்கள் ஒரே ஒரு CTA பேட்டர்னை சேர்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் வடிவமைப்பை பதிவு செய்யலாம் அல்லது நேரடியாக அனுமதிக்க சமர்ப்பிக்கலாம். நாம் நேரடியாக அனுமதிக்க சமர்ப்பிக்க போகிறோம். அடுத்து சிங்க் மெசேஜஸ் பட்டனை கிளிக் செய்யவும். இது வடிவமைப்பு செய்திகளை ஒத்திசைவாக உருவாக்கும். இது அனுமதிக்க சில வினாடிகளிலிருந்து 24 மணி நேரத்திற்கு இடையில் எதுவும் ஆகலாம். உங்கள் வடிவமைப்பு அனுமதிக்கப்பட்ட பிறகு பேக் டு ஒர்க் ஸ்பேஸ் ஐ கிளிக் செய்யவும். அப்புறம் நீங்கள் டாஷ்போர்டிற்கு திரும்புவீங்க. அங்கு இடது பக்கத்தில் உள்ள சாட்ஸ் ஐ கிளிக் செய்யவும். நீங்கள் மையத்தில் உள்ள சென்ட் மெசேஜ் பேட்டர்னை கிளிக் செய்து தொடர்புக்கு ஒரு செய்தியை அனுப்பலாம். அடுத்ததாக நான் தொடர்பை பெயர் அல்லது தொலைபேசி எண்ணினால் தேடும். அடுத்ததாக மெட்டா இல் இருந்து முன் அனுமதிக்கப்பட்ட வடிவமைப்பு செய்திகளின் பட்டியலில் இருந்து வடிவமைப்பு செய்தியை தேர்வு செய்யவும். பிறகு நீங்கள் முன்னதாக உருவாக்கிய மாறிலிக்கு மதிப்பு சேர்த்து செய்தியை தனிப்பயனாக்கவும். உங்களுக்கு செய்தி வழங்கப்படாதால் அதை தானாக மீண்டும் அனுப்புவதற்கான டாகல் விருப்பத்தை நீங்கள் காணலாம். வணிக செய்திகளுக்கு இந்த டாகல் ஐ இயக்குவது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. பிறகு நீங்கள் வடிவமைப்பை திட்டமிடலாம் அல்லது நேரடியாக பகிரலாம். முடித்து சேவ் அண்ட் சென்ட் மெசேஜ் ஐ கிளிக் செய்து செய்தியை உடனடியாக அனுப்பவும். பயனர் வடிவமைப்பை பெற்ற பிறகு அவர்கள் கால் நவ் பட்டனை கிளிக் செய்து வணிகத்துடன் நேரடியாக வாட்ஸ்அப்பில் அழைக்கலாம். இதுவரை நாம் செய்த அனைத்தையும் பார்த்தோம். உங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டதற்கு நன்றி. இனிய நாளுக்கு உங்கள் அழைப்புகளை உறுதிப்படுத்துங்கள்.